ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. கோடை விடுமுறையில் நேரத்தை செலவழிக்க போதிய இடமில்லாமல் ஏங்கி வந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களின் ஏக்கத்தை போக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட பொழுதுபோக்கு பூங்கா அனைவரையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. கோடை விடுமுறையில் குழந்தைகளுடன் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரிய அளவில் பொழுதுபோக்க அம்சங்கள் இல்லாதது அவர்களை நீண்ட நாட்களாக வேதனையில் ஆழ்த்தி வந்தது. அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்கா அமைக்கப்பட்டது. சமீபத்தில் திறக்கப்பட்ட இந்த பூங்காவிற்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் வந்து பொழுதை கழித்து வருகின்றனர். விளையாட்டு சாதனங்கள் மட்டுமின்றி அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்களும் இந்த பூங்காவில் இடம்பெற்றுள்ளன. ஹாலிடேஸ் எல்லாம் வந்துருச்சு. கொடைக்கானல் போலாமா, ஊட்டி போலாமா, அங்கே ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. இங்கே வந்து இப்போதைக்கு கம்ஃபர்டபுளா எங்களுக்கு இந்த சம்மருக்கு இதோட ஒரு 4-5 டைம்ஸ் மேல வந்தாச்சு. இது ரொம்ப பெட்டரா இருக்கு. ஊர்ல இதான் சீப் அண்ட் பெஸ்டான பிளேஸ். ஊட்டி கொடைக்கானல்லாம் போக முடியாதுக்கு இது அதை விட பெஸ்டான எங்களுக்கு ஒரு பிளேஸா இருக்கு. பிள்ளைங்களா என்ஜாய் பண்றதுக்கு சௌரியமா இருக்கு. பூங்கா நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள மிஸ்டர் ஸ்ப்ரே, தத்ரூபமாக இருக்கும் திருவள்ளுவர் சிலை, யானை சிலை, 70 திரையரங்கம், டார்க் ரூம், பேய் வீடு, 3D கண்ணாடி, தியான மண்டபம், திறந்தவெளி திரையரங்கம், விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவை அனைவரையும் கவரும் வகையில் இடம்பெற்றுள்ளன. சிறுவர்கள் குழந்தைகளை கவரும் வகையில் மீன், டால்பின், திமிங்கலம், தவளை, கங்காரு உள்ளிட்ட பல்வேறு வகையான மிருகங்களின் உருவங்களும் பல்வேறு வகையான பழங்களும் கொண்ட இருக்கைகளும் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளன. இங்க சர்க்கஸ் எல்லாம் நல்லா இருக்கு. மீன் தொட்டி அதெல்லாம் இருக்கு. எல்லாரும் வந்தீங்கன்னா ஜாலியா விளையாடலாம். சில்ட்ரன்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்கும். அண்ட் இங்க இருக்க க்ரௌட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பூங்காவிற்கு வருவோர் ஆங்காங்கே அமர்ந்து ஓய்வு எடுக்கும் வகையில் குடில்களும் அதில் இடம்பெற்றுள்ள ஓவியங்களும் பலரையும் கவர்ந்து வருகிறது. காலை மாலை நேரங்களில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள பூக்கள், புற்கள் கொண்ட பிரத்யேக தரைத்தளமும் அனைவரின் விருப்பமாக உள்ளது. இது இன்னும் பராமரிப்பு சிறப்பா செஞ்சு இது மேலும் மேலும் நல்ல விதமா இருக்கிறதுக்கு இவங்க நகராட்சி நிர்வாகம் முயற்சி பண்ணுச்சுன்னா இது நல்ல புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவாக இது அமையும். இத்தனை சிறப்பம்சங்களுடன் நகரின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்கா புதுக்கோட்டை மக்களுக்கு ஏற்ற பொழுதுபோக்கு மையமாக மாறி வருகிறது. இதனை அரசும் புதுக்கோட்டை நகராட்சி நிர்வாகமும் முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.